வணக்கம் நண்பர்களே! நான் இன்னைக்கு எங்க கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துல இருந்து தஞ்சாவூர் நோக்கி ஒரு நாள் பயணமா ஒரு ட்ரிப்பு போடலான்னு கிளம்பிட்டேன். ஸோ, இன்னைக்கு நான் தஞ்சாவூர்ல எதெல்லாம் கவர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் மற்றும் கற்பரக்ஷாம்பிகை அம்மன் கோயில். நான் ஃபர்ஸ்ட்டு விசிட் பண்ணது பார்த்தீங்கன்னா, கற்பரக்ஷாம்பிகை அம்மன் கோயில். இது தஞ்சாவூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில திருக்காவூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயில் நீங்க உள்ள வந்தோனே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல ரூ. 10 குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 11 நெய் தீபங்கள் குடுப்பாங்க. நெய் விளக்குகள் குடுப்பாங்க. அந்த விளக்குகள எடுத்துட்டு போயி, நீங்க ஃபர்ஸ்ட்டு அம்மனுக்கு 9 விளக்குகள், அந்த 11ல 9 விளக்குகள் ஒரே ரோல வந்து வச்ச மாரி வச்சு, நெய் தீபத்த ஃபர்ஸ்ட்டு பொருத்திருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 விளக்குகள் மீதம் இருக்கும். அத வந்து சிவனுக்கு பொருத்தி அங்க வச்சுருங்க. இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் வேண்டி நெறைய பேர் தவம் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு திருமணமாகி 2 வருடங்கள், 5 வருடங்கள், 6 வருடங்கள் அந்த மாரி நெறைய வருடங்கள் ஆகியும் குழந்தை பிறக்காம இருக்கும். அவங்க வந்து இந்த கோயில்ல வந்து வேண்டுதல் வேண்டுனா கண்டிப்பா குழந்தை பிறக்கும்னு சொல்லி நம்புறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, அப்ப கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சுகப்பிரசவம் ஆகணுன்றதுக்காக வேண்டிப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிரசாதமா எண்ணெய் குடுப்பாங்க. விளக்கெண்ணெய் குடுப்பாங்க. அது பிரசவ வலியின்போது அந்த விளக்கெண்ணெய வயித்துல தடவிட்டு போனா, கண்டிப்பா அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும். குழந்தைக்கும், தாய்க்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்கிற ஒரு நம்பிக்கை இங்க நிலவுது. ஓகே. இதுவா ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் வேண்டி வர்றவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 பே பண்ணணும் ரிசப்ஷன்ல. பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நெய் பாட்டில் குடுத்துருவாங்க. அத வச்சு சாமிகிட்ட வச்சு உங்களுக்கு பூஜை பண்ணி குடுத்துருவாங்க. அந்த நெய்ய நீங்க கொண்டு போயி, உங்க வீட்ல ஒரு நெய் பாட்டில் ஒண்ணு வாங்கி, அதோட அத மிக்ஸ் பண்ணி 48 நாள் விரதம் அதாவது 48 நாள் விரதம்னா, நான்வெஜ் சாப்பிடாம அந்த நெய்ய வந்து சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா 48 நாள் கழிச்சு நீங்க வந்து உங்க மனைவி வந்து கர்ப்பமாவாங்க. பெண்கள் கர்ப்பமாவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த கோயிலுக்கு அதுக்காக நெறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நெறைய மோஸ்ட்லி ரொம்ப ஒரு பாசிபிளான ரிசல்ட்ஸ் கிடைக்குது. நீங்க யாராவது கண்டிப்பா போயிரணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, யாராவது குழந்தை வரம் வேண்டி இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த கோயில் விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோயிலா இருக்குது இது.